செல்ஃப் கேருங்கிறது செல்ஃபிஷ்னஸ்ஸா? இல்லவே இல்லை. பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுய பராமரிப்பு, அதாவது செல்ஃப் கேர். இந்த செல்ஃப் கேருங்கிறது நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான டெய்லி ஹேபிட்ஸ்னு வச்சுக்கலாம். முறையான செல்ஃப் கேர் பண்ணும்போது நம்மளுடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதோடு சேர்த்து நோய்களையும் அதை நம்ம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். செல்ஃப் கேர் டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பாடிலி செல்ஃப் கேர். பேலன்ஸ் நியூட்ரிஷன், அடிக்வேட் ஹைட்ரேஷன், ஒரு 7 to 8 ஹவர்ஸ்க்கான நல்ல ஒரு ஸ்லீப், பர்சனல் ஹைஜீன் அண்ட் கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணுறது, டே டைமில் முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவாக இருக்க பார்க்குறது, நிச்சயமாக ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணுறது. செகண்ட், எமோஷ்னல் செல்ஃப் கேர். அதாவது நம்ம எமோஷன்ஸ், நம்ம உணர்வுகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கு நம்ம எமோஷன்ஸை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ட்ரஸ்ட்வர்தியான பீப்புள்கிட்ட அந்த எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் தேடி போகிறது. ப்ரிஃபரபிளி ப்ரொஃபஷனல் பீப்புள்கிட்ட அதை பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேர்ட், ரிலேஷனல் செல்ஃப் கேர். அதாவது சமூகம் மற்றும் உறவு சார்ந்த பராமரிப்பு. இதுக்கு we need to maintain healthy relationships with clear boundaries. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இதோடெல்லாம் சேர்த்து நமக்கான ப்ரையாரிட்டிஸை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது. லாஸ்ட், லைஃப் அண்ட் பர்பஸ். அதாவது கிளியர் கோல்ஸ் இன் லைஃப் செட் பண்ணிக்கிறது, பாசிட்டிவ் திங்கிங் டெவலப் பண்ணிக்கிறது, டைமை எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது, புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறது, அண்ட் ஒன்ஸ் வி ஃபைண்ட் அவுட் தீஸ் திங்ஸ் அதை நோக்கி நம்ம செயல்படுறது. ஸோ செல்ஃப் கேர் செல்ஃபிஷ்னஸ் இல்லை, செல்ஃப் கேரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம்.